மணித்துளிகள் நவம்பர் 15, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்மை செய்ய பழகுங்கள். தியான வசனம் யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். 1971 ஜூலை மாதம் பெங்களூர் பட்டணத்துல குப்பை கொட்டும் வேலை செய்யும் மாநகராட்சி ஊழியர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். காரணம், அவர் மிகவும் விலையுயர்ந்த மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு நகையை விற்க முயற்சி செய்த போது காவல்துறையினரிடம் மாட்டிக்கொண்டார். விசாரணையில அவரிடம் இன்னும் அநேக விலையுயர்ந்த நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகைகள் எல்லாம் எப்படி வந்தது? அவர் ஒரு நாள் குப்பை தொட்டி ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அழுக்கடைந்த தலையணையை ஒன்று பார்த்திருக்கிறார். அந்த தலையணை மிகவும் கனமாக இருந்தபடினால அதை திறந்து பார்த்த போது அது முழுவதும் விலை உயர்ந்த நகைகளால நிறைந்திருப்பதை பார்த்திருக்கிறார். இந்த தலையணைய ஒரு வயதான பெண்மணி உபயோகித்து வந்ததாகவும் அடிக்கடி அதை மிகவும் கவனமாக கட்டிப்பிடித்து கொண்டிருப்பதையும் அநேகர் பார்த்திருந்தனர். அந்த பெண்மணி மரித்த போது தலையணைய குப்பை தொட்டியில் போட்டு விட்டனர். எவ்வளவு விலையுயர்ந்த பொருளாக இருந்தாலும் அது யாருக்கும் பயனற்றதாகி போய்விடும் போது குப்பை தொட்டியில தானே வீசப்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சாட்சியாக அமைந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவே வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இலைகளை மட்டுமே கொண்டவர்களாக வாழ்ந்தால் ஆபத்து விளையும். என்னால எந்த நன்மையும் செய்ய இயலாது என்று யாரும் கூற முடியாது. நம்முடைய தகுதிக்கேற்ற நற்கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நாம் கொடுக்க வேண்டும். மார்க் 11:13 அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிருந்தபடினால இயேசு அதனிடத்துல வந்த போது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை என்று ஆண்டவர் அதை சபித்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமியில நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவரது பிள்ளைகளாகிய நாம யாருக்கும் பயனற்றவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அழிவை கொண்டு வருமா? தேவனுடைய தோட்டத்துல நாட்டப்பட்டவர்களாகிய நாம் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டுமாம். பயனுள்ளவர்களாக வாழ வேண்டுமாம். கனி இல்லாம இருப்பது சபிக்கப்பட்ட மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இயேசு எப்படி கனி இல்லாத மரத்தை பார்த்து சபித்தாரோ அதே போல நமக்கு ஆபத்தும் வரும் என்று சொல்லப்படுகிறது. நாம கனி கொடுக்க என்னென்ன செய்யணும்? நாம இன்றைக்கு எந்த கனியை கொடுக்க முடியும் அப்படிங்கறது ஆராய்ச்சி செய்து கனி கொடுக்க தயாராகலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.